டேய் கிருஷ்ணா, நாம கும்பிட்ட தெய்வம் நம்மளை கைவிடலடா. முதல்ல நம்ம குலதெய்வத்துக்கு காணிக்க செலுத்தி பொங்க வைக்கணும்டா. ஆமாம்மா, தெய்வம் நம்மளை கைவிடலம்மா. காணிக்க மட்டும் இல்லம்மா, நம்ம ஊரையே கூப்பிட்டு விருந்தே வச்சிருவோம்மா. உன் ஒய்ஃப் கண்ணு முடிச்சிட்டாங்களா? இன்னும் இல்ல. என்ன தம்பி, குழந்தைய அப்படி பாக்குறீங்க? இல்ல, இங்க இருக்கிற குழந்தை நல்ல சகப்பா அழகா இருக்குதா, இல்ல அங்க அர்ச்சனா கிட்ட இருக்கிற குழந்தை நல்ல சகப்பா அழகா இருக்குதான்னு பார்த்தேன். தம்பி, ஆண்டவன் கொடுத்த ரெண்டு கண்ணுமே நல்ல கண்ணுதான்பா. எது நல்லதுன்னு நாம நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சீக்கிரம் போப்பா, அங்க உன் ஒய்ஃப் கண்ணு முடிச்சிட போறாங்க. இங்க என் மருமகளும் கண்ணு முடிச்சிடுவா. கொஞ்சம் சரி சரி, நான் போய் அர்ச்சனாவை பாக்குறேன். கண்ணு முடிச்சிருவால. வரேன். அப்பா, எந்திரிக்காத, படுத்துக்க படுத்துக்க. குழந்தைய பாரு. அத்தை, என் குழந்தை. இது என் குழந்தை தானே? ஆமாமா. எங்க எனக்கு குழந்தை பிறந்துருச்சா? இது என் குழந்தை தானே? ஆமா. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இது நம்ம குழந்தைதான். நீ குழந்தை ஆரோக்கியமா இருக்கிறதா டாக்டர் சொல்லிட்டாங்க. இனிமேதாம்மா என் கண்ணுக்கே தூக்கம் வரும். 6வதா பிறந்து 7 தலைமுறைக்கும் பெருமை சேர்த்துட்டா என் பேத்தி. என்னால நம்பவே முடியல. எனக்கு இப்படி ஒரு குழந்தைய கடவுள் கொடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ நானும் எல்லா அம்மா போலயும் அம்மா வாயிட்டேன். இதோ என் குழந்தையும் என்ன அம்மான்னு கூப்பிடும். இந்த 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 நாளுக்காகத்தான் நான் ஏங்கி தவிச்சிட்டு இருந்தேன். இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. என் குறைய கடவுள் தீர்த்து வச்சிட்டாரு. செல்லம், நிஷா, என்ன பூவை பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளிச்சிட்டு இருக்க? குடு, நான் போடுறேன். நீ போய் மைனாவை அலங்காரம் பண்ணு. சரிங்கம்மா. மதர், சூப்பரா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கமா. வெரி குட் மம்மி.
தேங்க்யூடா. அப்பா, கோயில்ல இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ இடைஞ்சலு. தங்கம்மா இருக்கா நீ வந்தது பத்தாதுன்னு அப்புறம் சுப்ரியா வேற வந்துட்டா. அவ வந்தது பத்தாதுன்னு போலீஸ் வேற வந்துடுச்சு. எல்லாத்தையும் ஒரு வழியா என் 7வது அறிவை வச்சு சமாளிச்சேன். எல்லாம் சரிதான்டா. ஆனா என்ன ஓங்கி கண்ணத்திலே அடிச்சிட்டியே. நீ அடிச்சது இன்னும் வலிச்சுக்கிட்டே இருக்கு தெரியுமா? சாரிமா, தெரியாம அடிச்சிட்டேன். என் செல்லம்மால தெரியாம அடிச்சிட்டேன். எனக்காக நீ தயங்க மாட்டியா? சரி சரி சரி, இரு வரேன். ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதலிரவு. ஆயிரம் உறவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் உறவு. மைனா மைனா, ஐயோ மைனா, நான் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், உனக்கு அப்படியே கொஞ்சணும், உன்னை அப்படியே தூக்கி கொண்டாடணும். ஐயோ, நான் உனக்காகவே காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வா மைனா. உலகத்திலே 2 ஜீவராசி தான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒன்று தவளை, இன்னொன்று. என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவில என்னன்னு பாருங்க. டிவியில் என்னவா? டிவியில் வர டஸ்ட்டு தொடக்க மாட்டியே. மைனா ஆண்டி, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? பூமிக்கு வந்த தேவதை மாதிரி. ஐயோ, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இப்ப மட்டும் என் பையன் உன்னை பார்த்தான், அவ்வளவுதான், உன் அழகுல மயங்கி உன் காலடியிலேயே கிடப்பான். சரி வா போங்கம்மா. இந்தா போலாம் வா. வாமா, சாமி கும்பிட்டுக்க. வாமா. உள்ள போம்மா. உனக்காக என் பையன் காத்துட்டு இருக்கான். நீயும் என் பையனும் சந்தோஷமா குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிங்க. மைனா, நீ என் பையனுக்கு மனைவியாவும் எனக்கு மருமகளாவும் அமைஞ்சது கடவுள் கொடுத்த வரம்மா. போம்மா, உள்ள போ. போம்மா. மைனா, உட்கார் மைனா. மைனா, கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்கார. மைனா, இங்க பாரு எவ்வளவு கேப் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாயேன். வாயேன். மைனா, மைனா, இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? என் மனசுக்குள்ள அப்படியே மழை சாரல் அடிக்கிற மாதிரி என் உடம்புல அப்படியே புல்ல இருக்குது. வார்த்தையில சொல்ல முடியாத ஒரே பேரானந்தம். உனக்கு எப்படி இருக்கு?
எனக்கா? இந்த பெட், இந்த பூத்தோரணம், ரம்யமான வாசம், நீங்களும் நானும் மட்டும் இருக்கிற இந்த தனிமை, இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு மதன். மைனா, பால் இருக்கு, பழம் இருக்கு, ஸ்வீட் கூட இருக்கு. ஆனா பாரு, எனக்கு பசியே இல்ல. Why? எனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. மைனா, மனசு விரும்புற மாதிரி நீயும் நானும் கலந்து சந்தோஷமா சிரிக்கணும் போல இருக்கு. உனக்கு இஷ்டம் தானே? ஐயோ மைனா, எனக்கு ஒரு தொட. வெக்கமா இருக்கா? சரி, நான் விளக்கு அணைச்சிரவா? ஐயோ, அது சைலண்ட்ல போட மறந்துட்டேன். ஹலோ, யாரு பேசுறீங்க? மைனாவா? இருக்காங்க. என்ன விஷயம்? இல்ல, இப்போ கொடுக்க முடியாது, நீங்க காலையில பேசுங்க. இதோ கொடுக்குறேன். உனக்கு தான் போனு. எனக்கா? சீக்கிரம் பேசிட்டு போனை கட் பண்ணு. நான் விளக்க நினைச்சேன். ஹலோ, வாட்? அப்படியா? ஒன் செக். ஓகே ஓகே. என்னமேனா போன்ல என்ன பேசுறாங்க? மதன், நான் உடனே கிளம்பி போகணும். எங்க? திடீர்னு ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நான் இப்ப போகலனா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமா? சரி, அப்ப நான் கிளம்புறேன் மதன். நீங்க ஜாலியா படுத்து தூங்குங்க. ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். பை, குட் நைட். குட் நைட்டா? மைனா 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 மைனா. என்ன மதன்? மைனா, இன்னைக்கு எனக்கும் உனக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஐ நோ, லாஸ்ட் நைட் இல்லையே. ஏன் வருத்தப்படுறீங்க? என்ன மைனா இப்படி சொல்ற? இந்த ஷூட்டிங்கை நீ அவாய்ட் பண்ண முடியாதா? முடியாது மதன். நான் வேணா ஃபோன் பண்ணி மைனா மேடத்துக்கு தலைவலியா இருக்கு, கிளினிக் போயிட்டு தான் வரணும், கொஞ்சம் லேட்டா வந்து சொல்லட்டுமா? மதன், எனக்கு ஃபர்ஸ்ட் கடமை, நெக்ஸ்ட் தான் ஹஸ்பண்ட். என்ன நீங்க தடுக்க கூடாது. மைனா, அது மதன், see, என்ன நீங்க எப்பவுமே தடுக்க கூடாது. அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நான் வரேன். குழந்தைங்க அது அது
உலகத்திலே ரெண்டே ஜீவராசி தான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒன்று தவளை, இன்னொன்று என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவில என்னன்னு பாருங்க. டிவியில் என்னவா? டிவியில் வர டஸ்ட்டு தொடக்க மாட்டியே. அத்தை, இன்னொரு குழந்தைங்க. அது அது இன்னொரு குழந்தை எங்க? என்னத்த எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? சொல்லுங்க அத்த, சொல்லுங்க அத்த, எங்க இன்னொரு குழந்தை? என்ன அத்த, குழந்தை எங்க அத்த? மாமா, இன்னொரு குழந்தை எங்க மாமா? ரெண்டு பேரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க. எங்க மாமா? அது வந்து அர்ச்சனா, நமக்கு ஒரு குழந்தைக்கு தான் கொடுப்புன்னு இருந்துச்சு. இன்னொரு குழந்தை நமக்கு இல்ல. அது பிறக்கும் போது தவறிடுச்சு. என்ன மாமா, என்ன சொல்றீங்க? ஆமா அர்ச்சனா, இன்னொரு குழந்தை பிறக்கும் போது தவறிடுச்சு. அர்ச்சனா, அழுவாத அர்ச்சனா. ஏதோ உசருக்கு ஆபத்து இல்லாம இருந்துச்சு. எனக்கு அது போதும் அர்ச்சனா. உன்னையும் ஒரு குழந்தையுமாவது டாக்டர் காப்பாத்தி தந்தாங்களே, அதுக்காக அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அர்ச்சனா. ஆமா அர்ச்சனா, வேணாம், அழுவாத அர்ச்சனா. நமக்கு ரெண்டு குழந்தை பிறக்கும்னு ரொம்ப ஆவலா இருந்தேன். நானும் சக்தியும் மாதிரி எனக்கு ரெண்டு குழந்தை பிறக்கும்னு. ஆனா நான் இப்படியே மறுவேன்னு தெரியாம போச்சு மாமா. அர்ச்சனா, அழுவாதம்மா. நீ அழுதா என்னால தாங்க முடியாது அர்ச்சனா. பச்சை உடம்புக்காரி, அழுவக்கூடாதுமா. நீ அழுதினா குழந்தைக்கு ஆகாதுமா. அழாத அர்ச்சனா. ஆமாக்கா, உங்களை மாதிரியே நாங்களும் ரெட்டை குழந்தை பிறக்கந்தாக்கா ரொம்ப ஆவலா இருந்தோம். கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள உங்களுக்கு பிரசவம் ஆயிருந்ததுக்கா. ஆனா இப்படி நடக்கும் நாங்க யாருமே நினைச்சு கூட பாக்கலக்கா. அக்கா அழாதீங்கக்கா, மனசு தேத்திக்கோங்கக்கா, அழாதீங்கக்கா. அர்ச்சனா, அழாதடா. இங்க பாரு, ஒண்ணு கவலைப்படாத. நீ நீ சுகப்பிரசவமாகி நல்லபடியா வந்தியே, அதுவே எனக்கு போதுமா. நாட்டுல எத்தனையோ பேரு ஒரு குழந்தை கூட இல்லைன்னு தவம் இருக்காங்கம்மா. நமக்கு கடவுள் ஒண்ணுமே கொடுக்காம இல்லையேம்மா. இதோ இந்த குழந்தைய கொடுத்திருக்காரே, இது போதா? இது போதுமா? இது போதும். நீ கண் கலங்காதம்மா. உசுறு கிடந்தா எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துக்கலாமா. நீ மனசுடைஞ்சா பொண்ணு ரங்கமும் மனசுடைஞ்சு போயிடுவாமா. அதனால ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் கடவுள் கொடுத்த இந்த குழந்தைய ஏத்துக்கோங்க.
இழந்த குழந்தைய நினைச்சு வருத்தப்படாம இருக்கிற இந்த குழந்தைய நினைச்சு சந்தோஷப்படுவோம். ஆமா அர்ச்சனா, ஆத்தா சொல்றதே சரி. சரி, அர்ச்சனாவை பாத்துக்கிறேங்க. நான் போய் காப்பி தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். என்னைய மன்னிச்சிரு அர்ச்சனா. நான் உன் மனசை சங்கடப்படுத்தி விட்டேன். உசுரோட இருக்கிற குழந்தைய இல்லைன்னு சொல்லி ஏமாத்தி விட்டேன். எதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்ய போறேன்? கடவுளே, விரகாளி அத்தா, என்னைய மன்னிச்சிரு. அர்ச்சனா, இதுக்கெல்லாம் நீ மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. இப்ப நீ ஆரோக்கியமா இருக்கிறதா நம்ம குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.